Hello friends, welcome back to our channel Mayilthohai Studio. இந்த வீடியோல நம்ம சர்தோசி பிரைட் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்டிச் நம்பர் 34. இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோல எல்லாமே நம்ம சர்தோசி வர்க் வந்து நார்மல் ஸ்விங் நீடில் வச்சு தான் நம்ம போட்டுருந்தோம். நீங்க வந்து ஆரி நீடில் வச்சு எப்படி சர்தோசி வர்க் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோல வந்து நம்ம சர்தோசி பிரைட் ஸ்டிச் ஆரி நீடில் வச்சு வர்க் பண்ணலாம். இதுதான் ஆரி நீடில். சர்தோசி ஸ்டிச் பண்ற ஆரி நீடில் இதுதான். இது வந்து நார்மல் ஆரி நீடில். இது வந்து சர்தோசி ஆர் பீட் வர்க் பண்ற ஆரி நீடில். இப்போ நார்மல் ஆரி நீடில் விட இதோட லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ தான் சர்தோசி எடுக்கிறதுக்கு பீட் எடுக்கிறதுக்கு இதெல்லாமே ஈஸியாக இருக்கும். சர்தோசி பீட் ஒர்க் அதுக்கு எல்லாமே இந்த மாதிரி நீடில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சர்தோசி ஸ்ப்ரிங் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இது வந்து சில்வர் கலர் சர்தோசி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிரைட் ஸ்டிச்சுக்கு 2 பேரலல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நார்மல் ஸ்விங் த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிங்கிளாக எடுத்திருக்கேன் ஸ்விங் த்ரெட். இப்போது இந்த ஃபஸ்ட் லைன்லேருந்து ஸ்விங் த்ரெட்டை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்தோசி ஸ்ப்ரிங் எடுத்துக்கோங்க. சர்தோசி ஸ்ப்ரிங்கை வந்து இந்த ஆரி நீடிலில் வந்து எடுத்துட்டு நம்ம நார்மலாக பீட் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நீடிலில் கோர்த்துட்டு த்ரெட்டில் கோர்த்துக்கோங்க. த்ரெட்டில் கோர்த்துட்டு இதுக்கு கிராஸாக, அதாவது இந்த நீடில் இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு பக்கத்தில் நீடில் குத்திக்கோங்க. குத்தி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த நீடில் இதே டைரெக்ஷனில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா நம்ம 2 சர்தோசியாக ஸ்டிச் பண்ணோம். திரும்பி அடுத்த சர்தோசி எடுத்துக்கோங்க. இப்படி த்ரெட்டில் கோர்த்துட்டு திரும்பவும் நார்மல் செயின் ஸ்டிச் தான். இப்படி வச்சுட்டு நார்மலாக செயின் ஸ்டிச் போடுவோம் அதே மாதிரி தான். திரும்பவும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. இப்படி போட்டுட்டு திரும்ப இதுக்கு கிராஸாக, அதாவது இந்த சைடு இப்போது இந்த 2 சர்தோசி இருக்கு இல்லையா, அதுக்கு கிராஸாக, அதாவது கொஞ்சம் ஓவர்லே ஆகிற மாதிரி இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்த லைனுக்கு பக்கத்தில் இங்கே ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஃபஸ்ட் லைனுக்கு பக்கத்தில். அப்போது இந்த லைன்லேயே வேண்டாம், கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். திரும்பியும் த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் த்ரெட்டை வந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு போயிருங்க. இங்கே மேலே, அதாவது இங்கேருந்து 2 சர்தோசி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப சர்தோசி எடுக்கணும். அதாவது நம்ம ஒரு பின்னல் மாதிரி மாறி மாறி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஸோ இந்த சைடு 2 ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு 2 ஸ்டிச் பண்ணணும். இப்படி போட்டுட்டு அதே மாதிரி தான், அதாவது இதுக்கு பக்கத்தில் இந்த லைனுக்கு கொஞ்சம் பக்கத்தில், இப்போது இந்த இடத்துல வரும் உங்களுக்கு. திரும்பியும் செகண்ட் சர்தோசி. இந்த சர்தோசி வந்து நம்ம சில்வர் கலர் கோல்டு கலர் ரெண்டையும் மாறி மாறியும் ஸ்டிச் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து இப்படி பின்னல் பின்னலாக வரும். இது மட்டும் ஒரு கலர், இது ஒரு கலர்லேயும் கொடுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து நம்ம லோடிங் பண்ணுவோம் இல்லையா, நெக்லைன் சுற்றி, அதுக்காக இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம்.
இது ஒரு லைன் போட்டோம் அப்படின்னாவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். சர்தோசி ஒர்க் பண்ணாவே ரொம்ப கிராண்டாக இருக்கும். திருப்பி இந்த சைடு 2 ஸ்டிச் போட்டோமா திருப்பி இங்கிருந்து அதே மாதிரி சர்தோசி ஸ்ப்ரிங்கு கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பான சிசர் வச்சு கட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த எட்ஜில் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். இப்போ அப்படியே ஸ்ப்ரிங்கை வந்து இழுத்துட்டு வந்துடும். திரும்பி போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் எந்தளவுக்கு உங்களுக்கு சர்தோசி ஸ்ப்ரிங் வருதோ அந்தளவுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. திரும்பியும் மேலே இதே ஸ்டிச் வந்து நார்மல் ஸ்விங் நீடில் வச்சும் போடலாம். நீங்கள் ஆரி நீடில் வச்சு கேட்டதுனால இந்த ஒர்க் வந்து நான் ஆரி நீடில் வச்சு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆரி நீடில் வந்து வரல அப்படின்னா நார்மல் ஸ்விங் நீடில் வச்சு கூட போடுங்க. அது இன்னும் ஈஸியாக இருக்கும். திரும்பி மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு கோல்டு கலர் த்ரெட்டில் போட்டதுனால உங்களுக்கு எல்லோ கலர் த்ரெட் எடுத்திருந்தேன். இதுவே சில்வர் கலர்னால் நீங்கள் ஒயிட் கலர் த்ரெட்டில் போட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி த்ரெட்டு வந்து வெளியில் தெரியாது. எப்பயுமே என்ன கலர் சர்தோசி எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரெட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக உங்களுக்கு எல்லோ கலரில் தெரியுது இல்லையா? இதே ஒயிட் கலர் எடுத்திருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் த்ரெட்டு தெரியாது. ஓகே, இவ்வளோதான் சர்தோசி ப்ரைட் ஸ்டிச்சு. இதை நார்மலாக நீங்கள் நாட் போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் ப்ரைட் ஸ்டிச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு பின்னல் ஷேப்பில் உங்களுக்கு தெரியும். இது வந்து நெக்லைன் சுற்றி லோட் பண்ணும்போது இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடய ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.